நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டம் தேவரஹிப்பராகி பகுதியை சேர்ந்தவர் பிரபு ரத்னாகர். கட்டிட கான்ட்ராக்டரான இவர் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தேவரஹிப்பராகி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். கடந்த ஜனவரி 24ஆம் தேதி காலை ஷாப்பிங் செய்ய தனது மனைவி வீட்டை விட்டு சென்றதாகவும் அதன் பிறகு அவர் திரும்பி வரவில்லை என்றும் புகார் அளித்தார். உறவினர்களின் வீடுகள் உள்பட பல இடங்களில் தனது மனைவியை தேடியதாகவும் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் பிரபு ரத்னாகர் போலீசாரிடம் கண்ணீரோடு அப்டேட் செய்து கொண்டே இருந்தார். காணாமல் போன மனைவி சரோஜினி குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். சரோஜினியின் மொபைல் போனை கண்காணித்து டவர் லொகேஷனை ட்ரேஸ் செய்தும் பலன் அளிக்கவில்லை. காரணம், அவரது செல்போன் அவர்களின் வீட்டிலேயே இருந்தது. இது குறித்து கேட்டதற்கு தனது மனைவி ஷாப்பிங் செல்லும் போது செல்போனை வீட்டிலேயே வைத்துவிட்டு சென்று விட்டார் என கணவர் பிரபு ரத்னாகர் கூறியுள்ளார். மேலும் போலீஸ் ஒரு பக்கம் தேடிக்கொண்டிருக்க பிரபு ரத்னாகர் ஒரு காரை எடுத்துக்கொண்டு பெங்களூரு முழுக்க தனது மனைவியை தேடிக்கொண்டிருப்பதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் தொடர் விசாரணையில் சரோஜினியின் கணவர் பிரபு ரத்னாகர் மீதே போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரபு ரத்னாகர் வீட்டு வளாகத்தில் உள்ள ஒரு இடத்தை தோண்டிய போது உள்ளே சரோஜினி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதுகுறித்து போலீஸ் எஸ்பி லட்சுமணன் நிம்பராகி, எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே சரோஜினியின் கணவர் பிரபு ரத்னாகர் மீதுதான் சந்தேகம் ஏற்பட்டது. எதையோ மறைத்து போலீசாரை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தோம். மேலும் அவர் கடுமையான கடனில் சிக்கியிருப்பதையும் காசோலை மோசடி வழக்குகள் இருப்பதையும் நாங்கள் கண்டுபிடித்தோம். ஆனால் பிரபு ரத்னாகர் தனது மனைவியையும் இடைவிடாமல் தேடிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு காரை வாடகைக்கு எடுத்து சரோஜினியை தேடி பெங்களூருவுக்கு சென்றிருந்தார். சரோஜினியை அவர் எங்கு தேடுகிறார் என்பதை புரிந்து கொள்ள கார் ஓட்டுநரை நாங்கள் தொடர்பு கொண்டு விசாரித்தோம். பிரபு ரத்னாகர் பெங்களூருவில் இருந்தபோது லாட்ஜுகளில் தங்கி இருந்ததாகவும் தனது மனைவியை தேடி வெளியே செல்லவே இல்லை என்றும் தெரிய வந்த போதுதான் அவரை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்தோம். அவரிடம் விசாரணை செய்தபோதுதான் உண்மை தெரிந்தது என கூறியுள்ளார். மேலும் மனைவி சரோஜினியை காணவில்லை என பிப்ரவரி 2ஆம் தேதி புகார் அளித்துவிட்டு தேடுவதாக கூறிய பிரபு ரத்னாகர் தேவரஹிப்பராகி நகரில் சரோஜினியின் நோய்வாய்ப்பட்ட தந்தை பிப்ரவரி 14ஆம் தேதி இறந்தபோது மருமகனான பிரபு ரத்னாகர் அங்கு செல்லாதது மேலும் சந்தேகத்தை எழுப்பியது. இந்த நிலையில்தான் விசாரணை செய்யப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவி சரோஜினியை கணவர் பிரபு ரத்னாகர் கொலை செய்து வீட்டிற்குள்ளேயே புதைத்துவிட்டு நாடகமாடியதன் பின்னணி என்ன என்பது குறித்து விசாரித்த போது ஜனவரி 24ஆம் தேதி தம்பதியருக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது பிரபு ரத்னாகர் கடன் வாங்கிவிட்டு தனது மனைவியின் பெயரில் காசோலையை வழங்கியுள்ளார். ஆனால் அக்கவுண்டில் பணம் இல்லாமல் போனதால் அவரது மனைவி மீது செக் பவுன்ஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கடன் நெருக்கடியிலிருந்து வெளிவர மாமியார் வீட்டில் பணம் வாங்கி வரும்படி மனைவி சரோஜினிக்கு நெருக்கடி கொடுத்துள்ளார் பிரபு. இதனால் தம்பதிக்குள் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சரோஜினியின் தலையில் மரக்கட்டையால் தாக்கியதால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறிய நிலையில் உயிரிழந்ததாக வாக்குமூலத்தில் தெரியவந்துள்ளது. கொலை நடந்தபோது அவர்களது மகன் வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். ஏற்கனவே சில செடிகளை நடுவதற்காக வீட்டு வளாகத்திற்குள் ஒரு சிறிய பகுதியை தோண்டியிருந்தார். இந்த கொலையை மறைக்க பிரபு ரத்னாகர் காலை 10 மணி அளவில் செடி நட தோண்டிய இடத்திலேயே 5x3 என்ற பரப்பளவில் ஒரு குழியை தோண்டி புதைத்துவிட்டு பிறகு தனது மகனிடமும் பொய் சொல்லி தேடுவது போல நடித்தது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. இஸ்ரோவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 76 வயது நாகேஸ்வர ராவ் என்பவர் தனது மனைவியை கொலை செய்துவிட்டு தனக்கு பிறகு தனது மனைவியை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்பதால் கொலை செய்தேன் என கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில்
தனது மனைவியை கொலை செய்து தன் வீட்டிலேயே புதைத்துவிட்டு தேடுவது போல நாடகமாடிய கணவர் கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.